பெரம்பலூர் மாவட்டத்தில் கரும்பு அரவை இயந்திரத்தில் அடிக்கடி ஏற்படும் பழுதால் கரும்பு அரவை பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகள் சுமார் 12,750 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிட்டுள்ளனர். இதன் மூலம் இந்த அரவை பருவத்தில் சுமார் 3.5 லட்சம் டன் கரும்புகள் அறுவடை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அங்குள்ள எறையூர் சர்க்கரை ஆலையில் அரவை இயந்திரத்தில் 10 முறைக்கு மேல் பழுது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரவை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பிப்ரவரி மாத அறுவடைக்கு தயாராக உள்ள திருவாளந்துறை, கோவில்பாளையம், அகரம் மற்றும் பேரையூர் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள கரும்புகள் காயும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆலையை உடனடியாக சீர் செய்து தொடர்ந்து அரவை பணிகளை மேற்கொள்ள அப்பகுதி கரும்பு விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இந்த மாதிரி நம்மளுக்கு கரும்பு போட்டு 4 ஏக்கர் பக்கமாக வீணாக காஞ்சி போச்சுங்க. அதனால் தமிழக அரசு நம்மளுக்கு உதவி செஞ்சு பார்க்கணும். ஆலையிலையும் ஓட மாட்டேங்குதுங்க. கரும்பு வெட்டு கொடுக்கறதுக்கு ஆலை நின்று போகுது. இந்த வருஷம் மோசமாக இருக்குங்க. கரும்பே இல்லாத ஆலைகள் வெள்ளூர், திருத்தணி, செய்யாறு ஆலைகளை நவீனப்படுத்துறாங்க. கரும்பு இருக்கக்கூடிய பெரம்பலூர் சக்கரை 3 லட்சம் டன் வருஷத்துக்கு இருக்கக்கூடிய 5 லட்சம் கூட வரும். மழை இல்லாதனால 3 லட்சம் இருக்கு. 5 லட்சம் டன் கூட வரக்கூடிய ஆலையை நவீனப்படுத்தாம கரும்பு இல்லாத பயிர் நவீனப்படுத்துறாங்க. இதை சரியில்லை. தமிழக அரசு மாற்றிக்கொண்டு உடனடியாக நவீனப்படுத்தப்பட்ட ஆலையை 18 மெகாவாட் மின்சாரம் நவீனப்படுத்துகிற ஆலையை துவக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன்.